வணக்கம். RRB கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்ம நிறைய எபிசோடில் நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு அது எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்குறான்ற மட்டும் சொல்ல கிடையாது. அதர் தேன் தட் உங்களுக்கு வந்து இதை நிறைய கான்செப்ட் பேஸ்டாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஐ திங்க் அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, ஒரு காமெடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் திங் நான் நிறைய தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். உங்களோட நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி பயிற்சி செய்கிறீங்கன்றதையும் நான் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன். விஷயம் என்னென்னா, இதில் எந்த ஒரு காமெடி எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் எந்த அளவுக்கு ரீகலர் பண்ணுறீங்களோ அதேமாதிரி எவ்வளோக்கெவ்வளோ சம்ஸை போட்டு பார்க்குறீங்களோ. ஸோ இன்கேஸ் மேத்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அதை போட்டு பார்த்துருக்கணும். அப்போது மோர் ப்ராக்டிஸ் அண்ட் தென் கெட் சக்ஸஸ். இதுதான் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பயிற்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமா இருக்க முடியும். இப்போ சக்ஸஸ் ரீச் பண்ணால் எனக்கு வந்து எனக்கு சக்ஸஸ் வந்து நினச்சா வந்துடாது. அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தாகணும்ல. அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தானே இருக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் முதல்ல நம்பணும் என்னால் அதை முடியுன்றது. அண்ட் ஃபஸ்ட் அட்டம்ப்டா செகண்ட் அட்டம்ப்டா அப்படிலாம் ஒரு தாட்டுக்கு நம்ம போகாமல் ஃபஸ்ட் நம்ம நிறைய யோசிக்கிறத விட செயல்படும் தன்மையில் அதிகமாக நம்ம ஈடுபட்டுட்டாலே அந்த சக்ஸஸ் கிடச்சிரும். அப்போது நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டே திஸ் இஸ் மை டே, இன்னைக்கு டே என்னுடைய டே, இந்த டேயில் வந்து நான் எவ்வளோ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ பிலீவ் யுவர் செல்ஃப். நீங்கள் நம்புவீங்க, ஓகே நான் இவ்வளோ முடிச்சிருக்கேன், அப்போ நாளைக்கு நான் இதோட அதிகமாக முடிச்சிருவேன், அப்படி ஒரு நம்பிக்கை வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கோலை மட்டுமே யோசிச்சிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கான முயற்சியோ இல்லை ப்ராக்டிஸோ எதுவுமே பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஃபைனலாக நம்ம ப்ராக்டிஸ் சரியாக கொடுக்கலன்னா நமக்கு பயம், ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்தால் என்ன ஆகும், மார்க் கம்மியாகிடுமோ, நம்ம பாஸ் ஆகுமோன்ற தாட்ஸ் எல்லாமே போகும். ஸோ நீங்கள் ஒரு கோலை நிறைய நேரம் யோசிக்கிறத விட அதுக்கான பயிற்சியில் கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாலே காமெடி எக்ஸாம் வெரி சிம்பிள் டு அச்சீவ். அப்படின்னா சக்ஸஸ்க்கு முதல் காரணம் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். அதனை விட முக்கியமானது கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுவும் வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு மெத்தட்லேயும் ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெடி எக்ஸாம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தால் கூட திஸ் இஸ் தி வே யூ ஹாவ் டு அப்ரோச் தி எக்ஸாம்ஸ். ஓகே, நவ் வி மூவ் ஆன் டு தி டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித உடலில் கருவுறுதல் எங்கு நடைபெறுகிறது? Where does the process of fertilization takes place in the human body? இது கேள்வி. முதல்ல நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கணும்ல. மனிதரோட கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது? அதான் இதுக்கு கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்கள். வந்து வெஜைனா ரீஜன், ஓவரி, ஃபெலோபியன் டியூப் அண்ட் யூட்ரஸ். அப்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு பகுதி சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெலோபியன் டியூப் தான். கருவுறுதல் நடைபெறக்கூடிய இடம் வந்து ஃபெலோபியன் டியூப் ரீஜனில் தான். ஃபெலோபியன் டியூப்பில் வந்து 3 பகுதிகள் இருக்கும். அப்போது 3 பகுதி இதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஃபண்டிபுலம், இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட் இஸ்துமஸ். இந்த ரீஜனில் எக்ஸாக்டாக ஃபெலோபியன் டியூப் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஆம்புலாவில் தான் கருவுறுதல் நடைபெறக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ கருவுறுதல் என்றால் என்ன? ஒரு ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணையக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் கருவுறுதல். இங்கே உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன். ஃபெலோபியன் டியூப் இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபெலோபியன் குழாய் தான் சரியான விடை. அப்போ மீதிலாம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பெண் இனப்பெருக்க உறுப்பில் ப்ரைமரி செட்ஸாக இருக்கணும், செகண்டரி செட்ஸாக இருக்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போது ஒரு மேல் கேமெட் வந்து வெஜைனா வழியாக தான் உங்களுக்கு உள்ளே வரணும். அப்போ யூட்ரஸ் வழியாக போய் ஃபெலோபியன் ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த ஓவரில் ரிலீஸ் ஆகக்கூட இந்த ஃபீமேல் கேமெட்டும் இந்த மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஜைகோட் டெவலப் ஆகும். இந்த ஜைகோட் ஃபர்தராக பிளாஸ்டோமியர், பிளாஸ்டோசிஸ்ட் அண்ட் தென் இன்னர் செல்மாஸ், ட்ரோபுலாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இம்ப்ளண்டேஷன் கரு பதித்தல் நிகழக்கூடிய அந்த யூட்ரஸ் வாலுக்கு போகும். இதெல்லாம் என்னென்னா ஃபர்தர் ப்ராசஸ். கருவுறுதல் நடைபெற்றது முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிறத நான் சொல்கிறேன். அப்போ எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே கருவுறுதல் நடைபெறுன்னு சொன்னால் ஃபெலோபியன் டியூப். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த 3 பார்ட்ஸில் எந்தன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ஆம்புலர் ரீஜன் சொல்லணும். அடுத்தது, நகரும் திறனுடைய இனசெல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ மொட்டை ஜெர்ம் செல் இஸ் கால்டு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனசெல், ஆண் இனசெல், பெண் இனசெல், ஐசோகேமிட். எதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் இனசெல்லுன்னு கொடுக்கணும்? பிகாஸ் இனசெல் சொல்லிட்டு அதில் ஆண் இனசெல்லும் வரும், பெண் இனசெல்லும் வரும். ஸோ அப்போ அதை அந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஆண் இனசெல் மட்டும் தான் நகரம் தன்மை உடையது, அவ்வளோதான். ரைட் ஆன்சர் அது மட்டும்தான். ஸோ மொட்டைல் கேமெட் எதுனா உங்களுக்கு மேல் கேமெட் மட்டும்தான். ஃபீமேல் கேமெட் வந்து நகரம் தன்மை அற்றது. அப்போ எப்படி அது ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகி போக முடியும்? ஸோ ஓவரி வந்து உங்களுக்கு ரப்சர் ஆனதுக்கப்புறம் ஓவர்லேருந்து அந்த ஃப்ளூயிட் மூலயமா உங்களுக்கு கரெக்டாக ஃபிங்லே ப்ரொஜெக்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிம்ப்ரியம் சொல்லுவோம்.
அப்போ அந்த ஃபிம்ப்ரிய வழியாக தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்டிபுலர் ரீஜனுக்கு போகும். அப்போ அங்கேயும் சிலியாக இருக்கும். ஸ்மால் ஹேர் லைக் க்ரோத் தான் நம்ம சிலியான்னு சொல்லுவோம். அதோடைய அந்த மூமெண்ட்டில் தான் அந்த எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஃபொலிபிலிட்டியோட ஆம்புலர் ரீஜனுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ ஃபீமேல் கேமெட்டுக்கு வந்து மூமெண்ட் கிடையாது. ஸோ நான் மொட்டைல். எது மொட்டைல்னா மேல் கேமெட் தான் மொட்டைல். ஸோ ஐசோ கேமெட்னா ஒரு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒத்த அமைப்பில் இருந்ததுன்னா, சைஸ்லேயும் ஒத்த அமைப்பில் இருந்ததுன்னா அது நம்ம கொடுக்குறது ஐசோ கேமெட். ஸோ இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளான்ஸில் ஆல்கேல பார்ப்போம். விச் ஒன் இஸ் இன்வால்வ் இன் தி ஈவன் கிரேட்டர் டைவர்சிட்டி வில் பி ஜென்ரேட்டட். இப்போது எந்த ஒரு இனப்பெருக்க முறையின் மூலமாக ரீப்ரொடக்ஷன் வந்து அதிகமான அளவு இனப்பெருக்கம் அதிக அளவு நடைபெறுகிறது. கிரேட்டர் டைவர்சிட்டி பன்முகத்தன்மை அதிக அளவு வருவதற்கு காரணமான இனப்பெருக்க முறை எது? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், இரு பிளவு இனப்பெருக்க முறை, விஜிடரி ப்ராபகேஷன், உடல இனப்பெருக்க முறை, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். ஸோ அப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், ஒரு பாலிலா இனப்பெருக்கம்னு சொன்னால் அதில் மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃபியூஷன்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். உடல் இனப்பெருக்கம்னு சொல்லும் போது உடலில் ஒரு பகுதியே துண்டானது, ஒரு அனிமலாக இருந்ததுன்னா அந்த உடல் பகுதி துண்டானா அந்த பகுதியிலேருந்து ஒரு புதிய பகுதி உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளனேரியா எடுத்துக்கலாம், பிளாட்டிஹெல்மிந்தஸ். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டை புழுக்கள் நம்ம சொல்லுவோம் தமிழில். அப்போ அது வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் பட்டிங் ஸ்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சீலோன்டிரேட்டா ஆர் நிடேரியான்னு நம்ம சொல்கிறோம். இந்த நிடேரியா ஒரு சீலோன்டிரேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பட்டிங் ஸ்டேஜ் சின்ன அதோடைய பாடியிலேருந்து ஒரு பார்ட் வந்து பட் மாதிரி மொட்டு மாதிரி விடும். அந்த மொட்டு டிட்டாச் ஆகிடும், அதுலேருந்து பிரிஞ்சு போயிட்டு அது ஒரு நியூ ஆர்கனிசமாக எவால்வ் ஆகும். இதெல்லாமே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி இருக்குது. விஜிடரி ப்ராபகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு தேர்ட் ஆப்ஷன். விஜிடரி ப்ராபகேஷன் வேர்டு பிளான்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அனிமல்ஸ்க்கு வி ஆர் யூஸிங் ஒன்லி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போது ஒரு தாவரத்துடைய அதோட உடல பகுதியிலேருந்து ஒரு புதிய தாவரம் உருவாகும். ஒரு லீஃபில் இருக்கக்கூடிய ஒரு பட், அந்த லீஃப் பட்லேருந்து ஒரு புதிய தாவரம் உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பிரையோஃபில்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு உடல பகுதியிலேருந்து ஒரு புதிய தாவரம் உருவாச்சுன்னா அது விஜிடரி ப்ராபகேஷன். நீங்கள் வச்சு வீட்டில் பொட்டேட்டோ வச்சுருப்பீங்க, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக முளை விட்டா மாதிரி ஒரு கண்ணு பகுதின்னு சொல்லுவாங்க, அது ஐ ஸ்பாட்டு. அந்த பகுதியிலேருந்து ஒரு சின்ன மொட்டு வரா மாதிரி ஒரு பட்டு வரும். தட் பிகம் ஏ நியூ பிளான்ட். அப்போ என்னென்னா ஒரு விஜிடரி ப்ராபகேஷனும் ரீப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஆனால் அது வந்து பயோடைவர்சிட்டி அதிகமாக கொடுக்க முடியாது. ஒரு இருப்பிளவு முறை என்பது நம்ம எங்கே பார்ப்போம்னா இந்த பைனரி ஃபிஷன் சொல்லக்கூடியது பாக்டீரியாவில் பார்ப்போம். இப்போ நம்ம பாடியில் ஃபிஷன் நடக்குதுன்னா ஃபிஷன் எங்கே நடக்குது? இரண்டாக பிரிவுதல் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்திங்கன்னா ஃபிஷன் முறையில் தான் 1-2 மாறுது. அப்போ நம்ம பாடியில் மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்க்கும்பொழுது டிவைட் ஆகி நம்பர் ஆஃப் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஏன்னா ரெஸ்பைர் பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்ம பாடி செல்ஸில் வந்து ஒவ்வொரு செல்லுலுமே அந்த மைட்டோகாண்ட்ரியா ரெக்குவயர்மெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி செல். அந்த செல்லுக்கு எவ்வளோ மைட்டோகாண்ட்ரியா வேணுமோ அதுக்கு தேவையான அளவு அந்த மைட்டோகாண்ட்ரியா உற்பத்தி பண்ணிக்கும். அப்போ மைட்டோகாண்ட்ரியா நாட் ஓன்லி ஃபார் அஸ், ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா லிவிங் ஆர்கனிசம் கண்டிப்பாக மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் எக்ஸப்ட் தி பாக்டீரியா. பிகாஸ் பாக்டீரியாவுக்கு எந்த சவ்வுனால் சுடப்பட்ட உறுப்புகள் கிடையாது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா இல்லாமல் அது மட்டும் எப்படி ரெஸ்பைர் பண்ண முடியும்? அதுக்கு மீசோசோம்ஸ் இருக்கிறதுனால அந்த மீசோசோம்ஸ் மூலமா ரெஸ்பைர் பண்ணிக்குதுன்னா தென் வாட் இஸ் மீசோசோம் கொஸ்டின் வரும். அப்போ மீசோசோம்ஸ் நத்திங், பிளாஸ்மா மெமரியோட எக்ஸ்டெண்டட் பார்ட் தான் மீசோசோம். அதுதான் ரெஸ்பிரேட் ஆர்கனால ஆக்ட் ஆகுது. that will involves in the respiration process. ஸோ இப்போ என்னன்னா ஒரு பைனரி ஃபிஷன் மூலயமா கிடைக்கிற பயோடைவர்சிட்டியும் கம்மியாக தான் இருக்கும், ஒரு விஜிடரி ப்ராபகேஷன் பயோடைவர்சிட்டியும் கம்மி. எங்கள் டைவர்சிட்டின்னு சொல்கிறது நம்ம ஹையர் பிளான்ஸ் அனிமல்ஸ் தான் எடுக்கணும். பட் when we talk about the bacteria, நம்ம அதோடைய டைவர்சிட்டி சொல்லவே முடியாது. இட்ஸ் எனாமஸ், அது பாட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். we cannot count the diversity of the bacteria at all. நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி கேல்குலேஷனுக்கு அதோடைய மேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா இன்க்ளூட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா we cannot consider, அதை நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது எவ்வளோ இருக்குன்றதையே. ஸோ அப்போ கிரேட்டர் டைவர்சிட்டி யார் பார்ப்போம்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக கிடைக்கக்கூடியது தான் கிரேட்டர் டைவர்சிட்டி கம்பேர்ட் டு பைனரி ஃபிஷன், விஜிடரி ப்ராபகேஷன் அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்த கேள்வி, ஒரு குழந்தை தாயின் கருப்பையில் அதன் ஊட்டச்சத்தை எதன் மூலம் பெறுகிறது? எ பேபி ரிசீவ்ஸ் இட்ஸ் நியூட்ரிஷன் இன் தி மதர்ஸ் ஓம். அந்த மதர்ஸ் ஓம்னு சொல்லும் போது என்னென்னா அதுதான் அந்த கருப்பைன்னு சொல்லக்கூடியது. ஓம்புன்றது கருப்பை, யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஓம் த்ரூ தி டேஷ். அப்போது எப்படி அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபலோபியன் குழாய், ஃபலோபியன் டியூப். தென் யூட்ரஸ் கருப்பை. மூன்றாவது ஹார்மோன் மற்றும் நஞ்சுக்கொடி பிளசண்டா. ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பது பிளசண்டா. ரைட் ஆன்சர் பிளசண்டா தான். ஸோ இந்த பிளசண்டா வேர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு டிஷ்யூ தான்.
இந்த பிளசண்டா டிஷ்யூ இட்ஸ் எண்டோக்ரைன் டிஷ்யூ. இந்த பிளசண்டா எண்டோக்ரைன் டிஷ்யூ டியூரிங் ப்ரெக்னன்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் டெவலப்மெண்ட் ஆகும். எதுக்காக இது இந்த பிளசண்டா டிஷ்யூ ஃபார்ம் ஆகுதுன்னா, மதர்கிட்டருந்து வர நியூட்ரியன்ஸ் எல்லாமே குழந்தைக்கு போகணும். குழந்தையோட பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தாயினுடைய அந்த யூட்ரின் டிஷ்யூ பார்த்தீங்களா, அது மூலியமாக தான் வெளியே தள்ளப்படுகிறது. இதில் டியூவல் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பிகாஸ் குழந்தைகிட்டருந்து வர வேஸ்ட் மெட்டீரியல்ஸையும் தென் அந்த மதரோடைய பாடிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல் ரெண்டுத்தையுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் பண்ணுற வேலையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதருடைய பாடி சிஸ்டம் தான். அப்போது கேள்வி இங்கே என்னென்னா, பேபி ரிசீவ் நியூட்ரிஷன், அம்மா கிட்டேருந்து எப்படி ஒரு குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்குது, பிளசண்டா, தட்ஸ் ஆல். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கேள்விக்கான ஆன்சர். இதான் பிளசண்டான்னு கண்டுபிடிச்சிருவீங்க, அது நஞ்சு கொடி. பட் இதில் வாட் இஸ் பிளசண்டான்னு கேள்வி கேட்கும் போது தான் இது ஒரு யூட்ரின் டிஷ்யூ. அண்ட் அப்படி இன்னொரு பேர் என்ன, எண்டோக்ரைன் டிஷ்யூ. ப்ரெக்னன்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் டிஷ்யூ. பிகாஸ் அந்த பிளசண்டாவும் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிளசண்டா ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு இன்னொரு பேர் எண்டோக்ரைன் டிஷ்யூன்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் வரக்கூடிய ஹார்மோன்ஸ் பிளசண்டாவில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. இது அடுத்த கேள்வி. இது தவிர வேறு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இதெல்லாம். அப்போ பெர்மனெண்ட்டாக பிளசண்டா நம்ம பாடி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இட்ஸ் அ டெம்பரரி ஆர்கன். ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் மட்டுமே வரக்கூடிய ஒரு ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளசண்டா ஆர்கன் தான். அடுத்த கேள்வி, பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் எந்த பகுதி ஒவ்வொரு மாதமும் வளரும் குழந்தையை பெற்று வளர்ப்பதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது? Which part of the female reproductive system prepare itself every month to receive and nurture, that means nurture means to develop, வளர்ப்பதற்காக nurture the growing child. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் cervix, கருப்பை யூட்ரஸ், அண்ட் தென் வெஜைனா, மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரி. அப்போது நான்காவது ஓவரி. இப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியுது. பட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். பெண் இனப்பெருக்க ஒரு மண்டலத்தின் எந்த பகுதி ஒவ்வொரு மாதமும், ஈச் மந்த், ஸோ ஒவ்வொரு மாதமும் வளரும் குழந்தையை பெற்று வளர்ப்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொள்ளும். அப்போது தன்னை வளரும் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்திக் கொள்ளும் இடம் எதுனா யூட்ரஸ். ஏன்னா யூட்ரஸோட வாலில் தான் அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் நடக்கும். 9 months ஒரு பேபியோட டெவலப்மெண்ட் எங்கே நடக்கும்னா யூட்ரஸில். கருதல் நடைபெறக்கூடிய இடம் வந்து ஃபெலோபியன் டியூப்னா, அந்த 9 மாதங்கள் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி என்பது எங்கே நடைபெறும்னா யூட்ரஸ் வாலில். அப்போ யூட்ரஸ் வந்து அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் யூட்ரஸ். அந்த யூட்ரஸ் வாலில் 3 வால்ஸ் இருக்கும். ஒன்று எண்டோமெட்ரியம் வால், மயோமெட்ரியம் அண்ட் தென் பெரிமெட்ரியம். ஸோ இதில் இந்த எண்டோமெட்ரியம் வால் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இன்னர் வால்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த இன்னர் பிளாஸ்டோசிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய அந்த கருதல் நடைபெற்ற அந்த செல்லானது, அந்த செல் தொகுப்பானது உங்களுக்கு போய் உங்களுக்கு அட்டாச் ஆகும். அதாவது அதோடைய சென்றடையும் எந்த பகுதினா யூட்ரஸோடைய எண்டோமெட்ரியம் வாலில். அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கருப்பதித்தல் அல்லது இம்ப்ளான்டேஷன் நம்ம பேர் கொடுக்குறோம். அப்போது இங்கே கேள்வி எந்த இடத்துல போய் அந்த டெவலப்மெண்ட் நடக்குது, யூட்ரஸ் கிட்ட. அடுத்தது உள் இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதித்தல் என்பதன் செயல்முறை என்றால் என்ன? இம்ப்ளான்டேஷன் வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன்? அதாவது தாயின் உடலுக்குள் ஒரு குழந்தையின் வளர்ச்சியை குறிப்பதா? The development of child inside the mother's body. The development of child inside the mother's body. ரெண்டாவது, கருப்பையின் உட்சுவரில் கருமுட்டை இணைதல். Attachment of zygote to the lining of uterus. Third, நஞ்சு கொடி மூலம் தாயின் ரத்தத்திலிருந்து ஊட்டச்சத்து. Nutrition from mother's blood through placenta. ஒரு கருவை உருவாக்குதல் மற்றும் அதன் ஊட்டச்சத்து. Developing an embryo and its nourishment. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. பிகாஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்னன்றதே சொல்லிட்டேன். அதாவது கருப்பதித்தல் என்றால் என்ன, அதுதான் அதோட செயல்முறையை பற்றி தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அப்போது ஒரு ஜைகோட் வந்து அது வந்து அட்டாச் ஆகக்கூடிய, அதாவது எந்த இடத்துல அது இணையுதோ அந்த இணைத அந்த முறைக்கு நம்ம கொடுக்குறதா இம்ப்ளான்டேஷன். அட்டாச்மெண்ட் ஆஃப் ஜைகோட் to the lining of uterus, it's called இம்ப்ளான்டேஷன். அதுக்கு தான் நம்ம கொடுக்குற பேர் தான் கருப்பதித்தல். ஒரு ஜைகோட் வந்து யூட்ரஸோட வாலில் வந்து இணையக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கருப்பதித்தல். ஸோ மீதி 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கொடுக்கறது பிளசன்ட் தான், வராது உங்களுக்கு தெரியும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு இன்சைட் மதர்ஸ், அதுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன்றத வார்த்தையை நம்ம கொடுக்க மாட்டோம். டெவலப்பிங் அண்ட் எம்ப்ரியோ அண்ட் இட்ஸ் நரிஷ்மெண்ட். டெவலப்பும் அண்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் நடக்குது, நரிஷ்மெண்ட்டும் கொடுக்காதன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் நரிஷ்மெண்ட் வந்து கிடைக்கிறது பிளசண்டால. ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம வந்து பேரை வந்து இம்ப்ளான்டேஷன் சொல்ல மாட்டோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் 3 ஆப்ஷன்ஸும் ராங் தான். ரைட் ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஒன், தட் இஸ் த செகண்ட் ஆப்ஷன். ப்ராஸ்டேட் கிளாண்ட்
பிளாசை இருக்கும் இடம். prostate gland is present. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீர் பைக்கு கீழே இல்லை சிறுநீரகத்தில் இருக்கா இல்லை உங்களுக்கு ஸ்க்ராட்டம் அதாவது மேல் செட்ஸ் ஆர்கன் டெஸ்டிஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் ஸ்க்ராட்டம்னு சொல்லுவோம் அங்கே இருக்கா இல்லை பெனிஸ் இட்ஸ் எக்ஸ்டர்னல் மேல் செட்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடிய அந்த பெனிஸ். அப்போ prostate gland is present below the bladder. சிறுநீர் பைக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்கா prostate gland இருக்குது. இட்ஸ் டேரக்ட் கொஸ்டின் தான். பிகாஸ் ஒரு மேல் ஆக்சசரி ஆர்கன்ஸில் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த prostate gland வரும். ஓகே, ஸோ செமினல் வெசிக்கல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும்னா மேல் ஆக்சசரி ஆர்கன்ஸில் வரும். ப்ரைமரி மேல் செட்ஸ் ஆர்கன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ். ஸோ அப்போது கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். பிகாஸ் என்னென்னா இந்த எப்பிடைடி வேஸ் டெஃபரன்ஸாக இருக்கட்டும் இல்லை எப்பிடைடிமஸாக இருக்கட்டும் அண்ட் தென் செமினல் வெசிக்கல் prostate gland இது எல்லாமே மேல் ஆக்சசரி கிளாண்டான்னு கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. பட் இங்கே prostate எங்கே இருக்குன்னு கேட்டால் சிறுநீர் பைக்கு கீழே உள்ளது தான் இந்த prostate gland என்று அழைக்கக்கூடிய சுரப்பி. அடுத்தது பெண்களில் அண்டம் உருப்பெறும் நிகழ்வு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓவம் இன் ஃபீமேல்ஸ் கால்ட்? ஸோ ஜென்ரலாக வந்து அண்டை இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்னார்க்னா பூப்படைதல், அடலசன்ஸ்னா இளமை பருவம், அண்ட் தென் மாதவிடாயின்னு சொல்லும்போது மென்ஸ்ட்ரேஷன். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன். முதல்ல பெண்களின் அண்டம் உருப்பெற்றும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு மேல் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம அதுக்கு என்ன ஸ்பெர்மடோஜெனஸ் ப்ராசஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அப்போது ஒரு ஆணின் விந்தகம் உருப்பெறும் நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பேர் ஸ்பெர்மடோஜெனசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி பெண் இனப்பெருக்க அண்டம் பெண்களின் அண்டம் உருப்பெற்று நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் oogenesis ப்ராசஸ். அப்போ ஸ்பெர்மடோஜெனசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்குற பேர் ஸ்பெர்மடோஜெனசிஸ். அதே ஃபீமேல் ஆர்கன் அதாவது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஓவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் நம்ம கொடுக்குற பேர் தான் oogenesis. ஸோ உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் oogenesis ப்ராசஸ். மீதி மூணும் ஏன் வரலன்னு உங்களுக்கு தெரியும். மெனார்க்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பூப்படைதல் அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வருது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம கொடுக்குறது தான் மெனார்க். அடலசன்ஸ் வந்து இளமை பருவத்துக்கு அந்த ஏஜ் அந்த பிலோ தி 15 இருக்கிறத பிலோ 15 அது எல்லாமே உங்களுக்கு அடலசன்ஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். மென்ஸ்ட்ரேஷன்னா மாதவிடாய் சுழற்சி, மந்த்லி ஒன்ஸ் அது வரக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி கொடுக்கிறது மென்ஸ்ட்ரேஷன் சுழற்சின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே அவங்க கேட்குறது என்னென்னா ப்ரொடக்ஷன் மூணுமே வராது, oogenesis ப்ராசஸ் மட்டும்தான். அடுத்தது பிறந்த குழந்தைக்கு பால் சுரப்பியிலிருந்து சுரக்கும் சீம்பால் கொலாஸ்ட்ரம் சொல்லக்கூடியது. சீம்பால் எனப்படும் முதல் சுரப்பி குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டப்படுகிறது. இந்த சீம்பால் பயன் என்னன்னு தான் கொஸ்டின். A newborn baby is fed with the first secretion called colostrum from a mammary gland. What is the function of this colostrum? ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி, நோய் தடுப்பு திறனை கொடுப்பது. அப்போது முதல் ஆப்ஷன் வளர்ச்சிக்கான காரணின்னு சொல்கிறோம். நோய் தடுப்பு தன்மை கொண்டது, தூக்கம் ஸ்லீப்பினஸ் தூக்க கலக்கம், அதுக்கப்புறம் வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்தாக இருக்குது. ஸோ ஃபேக்டர் ஃபார் க்ரோத், இம்யூனிட்டி, ஸ்லீப்பினஸ், நியூட்ரிஷன் ஃபார் டெவலப்மெண்ட் இதுதான் காரணம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் அந்த கொலஸ்ட்ரம் பண்ணுதானா இல்லை. முக்கியமான ஃபங்க்ஷனாக இம்யூனிட்டி. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு இந்த என்விரான்மெண்ட்டில் கூட இந்த சூழ்நிலை வந்து உடனே தகவமைத்து கொள்வதற்கான திறன் இருக்காது. அப்போ அந்த திறனை வளர்த்ததுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான ஒரு ஆன்டிபாடியை கொடுக்குறோம். அந்த ஆன்டிபாடி யார் மூலமாக கிடைக்குதுன்னா மதோட மில்க் மூலிமா கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம குழந்தையோடைய முதல் என்விரான்மெண்ட்டில் வந்து எக்ஸ்போசர் ஆகும்போது அது உடனே அந்த என்விரான்மெண்ட்டை ரெகனைஸ் பண்ணி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆக முடியாது அதோட பி லிம்போசைட் செல்ஸ்லேருந்து. அப்போது மதர்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு மில்க் கொலாஸ்ட்ரம் சொல்கிறோம்ல சீம்பால், அதில் நிறைய ஹைலி ரிச் ப்ரோட்டீன் என்னென்னா இந்த இம்யூனோக்ளோபின் வந்து அதிகமாக அதாவது நோய் எதிர்ப்பு திறனை உருவாக்கக்கூடிய அந்த இம்யூனோக்ளோபின் அதிகமாக இருக்கும். அப்போது கொலாஸ்ட்ரம் ரிச்சாக இருக்குதுன்னா அந்த இம்யூனோக்ளோபின் ப்ரோட்டீன் தான் அதில் அதிகமாக இருக்கும். அதுதான் நோய் எதிர்ப்பு திறனை ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக கொடுக்கக்கூடியது நம்ம சொல்கிறோம். அப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டி நம்ம சொல்லக்கூடியது நம்ம உடல் வந்து ஒரு நோய்க்கு எதிராக நம்ம உடலேருந்து உற்பத்தி ஆக்குறது அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதே பேசிவ் இம்யூனிட்டினா ஏற்கனவே ரெடிமேடாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்போம், அதை நமக்கு கொடுத்து நம்ம அந்த பேத்தஜன் கைனஸ் ஆக்ட் பண்ண வைப்போம். இப்போது இது நேச்சுரலாகவே ஒரு பேசிவ் ஆன்டிபாடி யார் கொடுக்குறான்னா மதர்கிட்டருந்து அந்த குழந்தைக்கு வருது. எப்படின்னா பிறந்த உடனே வரக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம். ஸோ அது எதுக்கான நோய் எதிர்ப்பு திறனை கொடுப்பதற்காக. தசைகளின் சீரான சுருக்கத்தின் விளைவாக குழந்தை பிறக்கிறது. The child is born as a result of rhythmic contraction of muscles in கருப்பை வாய், cervix, அண்டநாளம் ஓவிடக்ட், கருப்பை யூட்ரஸ், தென் வெஜைனா. ஸோ ஆப்ஷன் கொடுத்தாச்சு. தசைகள் சுருக்கம் அதாவது தசைகள் சீரான சுருக்கம் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும், இது கேள்வி.
அந்த ப்ராசஸ் பேர் பார்ட்டுரேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். அது காரணமான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ். சரியான விடை கருப்பை தான். ஸோ கருப்பையில் நடைபெறக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் தான் குழந்தை பிறப்பதற்கு முக்கியமான காரணம். ஏன்னா கருப்பை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் மசில்ஸ் இருக்குது. ஆனால் கான்ட்ராக்ஷன் எக்ஸாக்டாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் டிஷ்யூவில் தான். ஸோ யூட்ரஸ் டிஷ்யூவில் இருக்கிறது இந்த மசில் செல்ஸில் மட்டும்தான். ஸோ மசில்ஸ் தான் சுருக்கம் அடைவதும் விரிவடைவதுக்கும் நிகழ்வதற்கு நம்ம மசில்ஸ் தேவை. ஸோ கான்ட்ராக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் தி யூட்ரஸ். ஆக்சுவலி இது இந்த ப்ராசஸே ஒரு குழந்தை பிறக்கிற தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் தான். ஸோ நியூரான்ஸோட நர்வ் இம்பல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எண்டோக்ரைன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிடோசின். ஸோ உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன ஆன்சர் யூட்ரஸ் தான் கான்ட்ராக்ட் ஆகுது, அதனால் குழந்தை பிறக்கிறதுன்றது டைரக்ட் கொஸ்டின். ஓகே, இதை தவிர குழந்தை பிறப்பதற்கு காரணம் முக்கியமான ஹார்மோன் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ முக்கியமான ஹார்மோன்னா ஆக்சிடோசின். அப்போ அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஹார்மோன் இந்த யூட்ரஸோடைய ரீஜனில் இருக்கக்கூடிய மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ண வைக்கிறது, அது ரிலாக்ஸ் அதாவது கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்க வைக்கிது. இந்த கான்ட்ராக்ஷன் தொடர்ச்சியாக நடக்கும் போது தான் அந்த மதருக்கு வந்து அடுத்தடுத்து வலி வருது நம்ம சொல்கிறது. அப்போ கண்டினியூவாக கான்ட்ராக்ஷன் நடக்க என்ன ஆகும்னா அந்த அதிக பெயினை கொடுத்து ஃபைனலாக அந்த பேபி வந்து எக்ஸ்பெல் அவுட் ஆகி வெளியே வருதுன்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் நடக்கணும்னா ஹார்மோன்ஸ் இல்லாமல் நடக்கலை. இந்த ஹார்மோன்ஸை ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு மெயின் யார்? நியூரான்ஸ் வேணும். ஸோ ஒரு பார்ட்ரிஷன் ப்ராசஸ் இஸ் தி நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம். ஒரு நியூரான்ஸோடைய ஃபங்க்ஷனும் அந்த எண்டோக்ரைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் இல்லைன்னா ஒரு குழந்தை பிறப்புதல் நிகழ்வு வந்து நடக்காது. ஸோ இங்கே உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன, எந்த பகுதியில் கான்ட்ராக்ஷன் நடக்குது, சுருக்கம் நடைபெறுது, அதுக்கான விடை வந்து யூட்ரஸ். இதை தவிர உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். பட் அது எங்கே ரிலீஸ் ஆகி வருதுன்னு கேட்டால் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டில் இருந்து தான் உங்களுக்கு அது யூட்ரஸ்க்கு வரும். ஸோ இந்த சீக்வன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கேள்வி, ஆண் விந்தகத்திலிருந்து உருவாகி விந்தணுக்களை உடலுக்குள் கொண்டு செல்லும் குழாய். Name the tube that originates from the male testis and carries sperm into the body. First option epididymis, second seminiferous tubules, third urethra and fourth vas deferens. அப்போது ஆண் விந்தகம் டெஸ்டிஸ், அதில் உருவாக்கக்கூடிய ஸ்பெர்ம் விந்தணுக்கள் உடலுக்குள் கொண்டு செல்லும் குழாய்கள் டியூப்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா உடலுக்குள்ளே கொண்டு போகணும், ஏன்னா டெஸ்டிஸ் வந்து வெளியே வருது. அப்போ எபிடெரிஸ் உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு பார்க்கும்போது எபிடெரிஸுமே வெளியே தான் இருக்குது. செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் எங்கே இருக்குன்னா அது டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸை உருவாக்கக்கூடிய செல்கள் தான் செமினிஃபரஸ் டியூபிள் செல்ஸ். யூரித்ரா அண்ட் தென் வாஸ் டெஃபரன்ஸ். அப்போது யூரித்ராக்கு அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் மூவ் ஆகணும்னா எதன் வழியாக தான் போகணும்னா வாஸ் டெஃபரன்ஸ், விந்து நாளங்கள் வழியாக தான் போக முடியும். இந்த கேள்விக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டெஃபரன்ஸ். அடுத்த கேள்வி, சில பெண் பூச்சிகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை, அதாவது பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸை பற்றி பார்க்குறோம். இன்செக்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபர்டிலைசேஷன் பண்ணி நம்ம அந்த இன்செக்ட்ஸ் ட்ரோசோஃபில்லா இன்செக்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே. ஸோ அப்போது ஈவன் அது ட்ரோசோஃபில்லாவாக இருக்கட்டும் இல்லை அதர் அனிமல்ஸாக இருக்கட்டும், என்ன ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம முதல்ல எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கருவுறு தன்மையுடைய அந்த கேமிட்ஸ் தான். பெண் கேமிட், அதுக்கப்புறமா பெண் இன்ன செல்கள் மற்றும் ஆண் இன்ன செல்கள். ஸோ இன் சம் மேல்ஸ் due to some problem, fertilization cannot take place. In such cases, freshly released eggs and sperms are kept together for few hours for fertilization to occur outside the body. This is called. நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஆண் இன செல் பெண் இன செல் தனியாக எடுத்து பார்ப்போம். ஜென்ரலாக ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கருவுறு தன்மை இல்லைன்னா நம்ம வந்து ஒரு லெபார்ட்ரியில் வந்து ஆணின செல்லையும் பெண் இன செல்லையும் வந்து கருதல் நடைபெற வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நம்ம கொடுக்குறது தான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன முறையிலலாம் அந்த வெளிக்கருவுறுதல், அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து அவங்கள ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியலன்னா எந்த மெத்தடில் பண்ண முடியும், அதுக்கு பேர் என்னென்ன கேள்வி. ரீஜெனரேஷனா, ஃபெர்டிலைசேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அப்போது ஒரு ஆண் மற்றும் பெண் கேமிட்டை அந்த எக் அண்ட் ஸ்பெர்மை
ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து ஒரு லெபார்ட்டரியுடைய ஒரு லெபார்ட்டரியில் வந்து டெஸ்ட் டியூப்ல வச்சு அது மூலயமா ஒரு குழந்தை அவுட் சைட் தி பேபி, ஃபெர்டிலைசேஷன் அக்கர் அவுட் சைட் தி பேபி. அப்போது என்னென்னா அவுட் சைட் தி பாடி, ஃபீமேல் பாடிக்கு வெளியே நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் ஜென்ரலாக எங்கே நடக்கும்னா ஃபலோபியன் டியூப்ல நடக்கும். பட் அங்கே நடக்கல, ஏன்னா அவங்களுக்கு அந்த கேவிட்டி இல்லைன்னு போது ஆண் கேமெட்டையும் பெண் கேமெட்டையும் ஒரு லெபார்ட்டரியில் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணால் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அடுத்த கிராஃபியன் ஃபாலிக்கல் குழிப்பகுதி என்றால் என்ன? The cavity of a Graafian follicle is called antrum. பொதுவாக வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா இதுதான் வந்து ஒரு டெர்ஷரி ஃபாலிக்கலில் ஃபார்மேஷன். டெர்ஷரி ஃபாலிக்கல் அடுத்து வரக்கூடியதான் கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்கிறோம். அந்த டெர்ஷரி ஃபாலிக்கல் உருவாக்கத்தின் போது ஒரு சிறிய குழிப்பகுதி, அந்த இடத்துல ஒரு ஃப்ளூயிட் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் பகுதி நம்ம கொடுக்குற பேர் தான் ஆண்ட்ரம். ஸோ ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. அடுத்தது விந்து நாளமானது சிறுநீர் பையிலிருந்து வரும் குழாயுடன் இணைந்து அந்த ஒரு காமன் பேசேஜாக உருவாகும். அதாவது பொதுவான ஒரு குழாய் உருவாக்குறதுக்கு காரணமாகிறது. இந்த குழாய்க்கு பேர் என்ன? த வாஸ் டிஃபரன்ஸ் ஜாயின்ஸ் எ டியூப் கம்மிங் ஃப்ரம் தி பிளேடர் டு ஃபார்ம் காமன் பேசேஜ். இட்ஸ் கால்டு யூரித்ரா. அதாவது ஒரு விந்தணு உருவாக்கம் டெஸ்டிஸில் நடக்கும். அந்த விந்தணு ரிலீஸ் ஆகிறதும் யூரின் ரிலீஸ் ஆகிறதும் காமன் பாத்வே ஃபார் தி மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தட் இஸ் யூரித்ரா. யூரித்ரா வழியாக தான் உங்களுக்கு ஸ்பெர்மும் ரிலீஸ் ஆகும், யூரினும் ரிலீஸ் ஆகும். கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. டெஸ்டிஸா, செமினல் வெசிக்கலா, யூரிட்டரா, யூரித்ரா. ஸோ டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். டெஸ்டிஸ் வந்து இட்ஸ் பிரைமரி செட்ஸ் ஆர்கன். அந்த பிரைமரி செட்ஸில் உங்கள் செமினல் வெசிக்கல்ஸ் வந்து இட் இஸ் லைக் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாண்ட் மாதிரி தான், அதுவும் ஹார்மோன்ஸு. ஸோ யூரிட்டர், அப்போ யூரிட்டர் வழியாக தான் வராது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த யூரித்ரா தான் இட்ஸ் அ காமன் பேசேஜ் ஃபார் போத் யூரின் ஆஸ் வெல் அஸ் தி ஸ்பெர்ம் ரிலீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களில் காணப்படும் நஞ்சுக்குடி, அதாவது பிளசண்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது திசுக்களால் செய்யப்படும் வேலை எது? ஸோ இது நான் ஆல்ரெடி பிளசண்டா பற்றி சொல்லும் போது இதுக்கான ஆன்சர் சொல்லியிருந்தேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ ஒர்க் டன் பை எ பிளசண்டா டிஷ்யூ ஃபவுண்ட் இன் ஹியூமன்ஸ்? கருவை ஆதரிக்கும், சப்போர்ட் தி எம்ப்ரியோ. கருவில் உள்ள கருவுக்கு ஊட்டச்சத்து அளிப்பது, ப்ரொவைட் தி நியூட்ரிஷன் டு தி எம்ப்ரியோ. கருவில் உள்ள கழிவுப் பொருட்களை நீக்கி கருவுக்கு ஊட்டமளிப்பது, ரிமூவ் வேஸ்ட் மேட்டர் ஃப்ரம் தி எம்ப்ரியோ அண்ட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு தி எம்ப்ரியோ. கருவிலிருந்து கழிவுப் பொருட்களை அகற்றவும், ரிமூவ் வேஸ்ட் மேட்டர் ஃப்ரம் எம்ப்ரியோ. ரைட் ஆன்சர் என்னன்னு உங்களாலே சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ ரிமூவ் வேஸ்ட் ஃப்ரம் தி எம்ப்ரியோ அண்ட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு தி எம்ப்ரியோ. அடுத்த கேள்வி, வாட் இஸ் எ டெஸ்ட் டியூப்? டெஸ்ட் டியூப் பேபி என்றால் என்ன? வாட் இஸ் டெஸ்ட் டியூப் பேபி? டெஸ்ட் டியூப் பேபி என்றால் என்ன? அண்ட கருவுறுதல் கருப்பையில் நடைபெறுகிறது. ஆனால் சோதனை குழாயில் உங்களுக்கு என்னென்னா ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் தி ஓவம் அக்கர்ஸ் இன் தி யூட்ரஸ் பட் டெவலப்ஸ் இன் தி டெஸ்ட் டியூப். ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் தி ஓவம் அக்கர்ஸ் இன் தி யூட்ரஸ். முதல் ஆப்ஷன் கொடுக்குறாங்க டெஸ்ட் டியூப் பேபினா என்னன்னு. அப்போ டெவலப்மெண்ட்டாக டெஸ்ட் டியூப் நடக்குதுன்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி யூட்ரஸ் அண்ட் எம்ப்ரியோ டெவலப்ஸ் இன் தி யூட்ரஸ். ஃபெர்டிலைசேஷன் கருதல் மட்டும்தான் உங்களுக்கு யூட்ரஸில் நடக்குது. எம்ப்ரியோ, அதாவது ஃபெர்டிலைசேஷன் யூட்ரஸில் நடக்குது, எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டும் யூட்ரஸில் நடக்குதுன்னு சொல்கிறோம். செகண்ட் ஆப்ஷன். ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டெஸ்ட் டியூப் அண்ட் டெவலப்மெண்ட் இன் தி டெஸ்ட் டியூப் இட் செல்ஃப். கருதல் மட்டும்தான் நடைபெறுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப்பில். ஃபெர்டிலைசேஷன் ஓம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டெஸ்ட் டியூப், அந்த டெவலப்மெண்ட்டும் எங்கே தான் நடக்குது? டெஸ்ட் டியூப்லேயும் நடக்குது. அப்போ ரெண்டுமே டெஸ்ட் டியூப் நடக்குதுன்றோம். அடுத்தது, ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டெஸ்ட் டியூப் பட் இட் டெவலப்ஸ் இன் தி யூட்ரஸ். அப்போது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இல்லைனா டெஸ்ட் டியூப் பேபின்னு சொன்னால் கருவில் மட்டும்தான் அந்த டெஸ்ட் டியூப்பில் நடைபெறும். அதோடைய டெவலப்மெண்ட் என்னது யூட்ரஸில் நடக்கும். இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்னா கருதல் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டியூப்பில் இன்விட்ரோவில் நடக்கும். ஆனால் அதோட டெவலப்மெண்ட் அந்த ஜைகோட் வந்து ஃபர்தராக எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிறது எங்கன்னா யூட்ரஸில் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆன்சர். புவியில் உயிர்கள் தோன்றிய போது வாயு அதன் எந்த நிலையில் இருக்குன்றதான் கேள்வி. இன் விச் கண்டிஷன், that means in which condition the gases are present on the earth அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஃப்ரீ ஸ்டேட்டில் இல்லாத ஒன்று. ஸோ which gas is not present in free state at the time when the life was originated on earth. ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்துருக்கு, மீத்தேன் கொடுத்துருக்கு, அம்மோனியா, ஹைட்ரஜன் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ which gas? ஆக்சிஜன் கேஸ் இட்ஸ் நாட் present the free state in the atmosphere. கருப்பை சுருங்குவதையும் கருப்பை வாய் விரிவடையதும் தூண்டும் ஹார்மோன் எது? Which of these hormones stimulates uterine contractions and dilation of the cervix? ஸோ உங்களுக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. தைராக்சின், ஏடிஹெச், ஆக்ஸ்டோசின், ப்ரொஜெஸ்டீரோன். எக்ஸாக்ட் ஆன்சர்னா ஆக்ஸ்டோசின். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு யூட்ரஸ் வால்
அதாவது கருப்பை விரிவடையணும் அப்படின்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெரி சிம்பிள் ஆன்சர். பட் ஏடிஹெச் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறதும் இட்ஸ் அ பிட்யூட்டரி கிளாண்ட். பட் ஆக்சிடோசின் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது டைரக்ட் ஏடிஹெச் அண்ட் ஆக்சிடோசின் ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகி வரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். பட் இந்த கருவுறுதலுடைய அதாவது குழந்தை பார்ட்டிஷன் ஸ்டேஜில் குழந்தை வந்து எக்ஸ்பெல் அவுட் ஆகணும்னா அந்த மசில்ஸில், அதாவது யூட்ரஸோட மசில்ஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடோசின் ஹார்மோன். ஸோ 2 days கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தென் இன்வெர்டர் ஃபர்டிலைசேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் டெஸ்டி பேபி டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஒரு பேபி ஃபார்மேஷன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸ் வந்து எந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ஐ டிஸ்கஸ்ட் வித் யூ. அண்ட் ரிமெம்பர் திங், இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி RRB எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. We'll meet on next class. Thank you.